அனைவருக்கும் வணக்கம். எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற டாபிக்கு கீழே நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். எப்பயும் போல் இது 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. கடவுள் வாழ்த்து, திருப்புதல், பாடத்திட்டம், பயிற்சி கேள்விகள், பொதுவானவைகள் அப்படின்னு. பொதுவாக கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே வர அந்த பயிற்சி கேள்விகள்ன்றது ஒரே டாப்பிக்லேருந்து இப்போ நடத்துகிற டாப்பிக்லேருந்தே வர வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் நாங்கள் ஆல்ரெடி நடத்தின டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்போம். கொஞ்சம் அப்படியே ரெஃபரன்ஸ் ஆகிட்டே கரெக்டாக வர்றதுக்காண்டி. ஸோ எல்லாத்துக்கும் தயாராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்க எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஓகே, எப்பயும் போல் கடவுள் வாழ்த்து. திருவாசகம் சிவபுராணம். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சுவாமி மாணிக்கவாசகர். ஓகே, திருப்புதல். நம்ம போன தடவை என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு தடவை லைட்டாக ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதில் WH டைப் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். WH டைப்னா என்ன? முதல் WH டைப் என்ன? WHனா வாட்டு, வென்னு, ஹவு, வேர், ஒய், ஹவு மச், ஹவு லாங், ஹவு ஃபேர், ஹவு மெனி, இந்த மாதிரி வரிசை எதுனாலும் WH டைப். அதை ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து டிட்டு, அப்புறம் சப்ஜெக்ட் ஐவி யூ தே நேம் ப்ளூரல். நேம் ப்ளூரல்னா பன்மை பெயர்ச்சொல், அதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டு, அப்புறம் வெர்பு, இப்படி வரும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஹீ சி இட் நேம் ராஜா வந்தாலும் டிட்டு தான் போடணும். எல்லாத்துக்குமே நீங்கள் அப்படி காமனாக எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மெட் தான் இந்த பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவு. ஓகேங்களா? இறந்த காலத்தை பொறுத்தளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. எக்ஸாம்பிளுக்கு கூட ஒன்று பார்த்துருப்போம். வாட்னா என்னன்னு அர்த்தம். வாட் டிட் ஐ டேக், நான் என்ன எடுத்தேன். டிட் ஐ டேக்னா நான் எடுத்தேனான்னு அர்த்தம். வாட் டிட் ஐ டேக்னா நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? டிட் வி டேக்னா நாங்கள் எடுத்தோமா, வாட் டிட் வி டேக்னா நாங்கள் என்ன எடுத்தோம் அப்படின்னு வரும். அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அதே மாதிரி ஹி சி இட் நேமுக்கும் பார்த்துருக்கோம். வாட் டிட் ஹீ டேக், அவன் என்ன எடுத்தான். வாட் டிட் ஷீ டேக், அவள் என்ன எடுத்தா. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தோம். வாட் டிட் இட் டேக், அது இது என்ன எடுத்தது. வாட் ராஜா டேக், வாட் டிட் ராஜா டேக், ராஜா என்ன எடுத்தான். இப்போ உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். வாட் டிட், இப்போ உங்கள் பேர் கௌதம் அப்படின்னா வாட் டிட் கௌதம் டேக், கௌதம் என்ன எடுத்தான் அப்படின்னு கேட்குறது. அதே ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா எப்படி வரும் பாருங்களேன். வென் அப்படின்றது எப்பொழுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? வென் டிட் ஹீ டேக் த புக், அவன் எப்பொழுது புத்தகத்தை எடுத்தான். வென் டிட் ஷீ டேக் த புக், அவள் எப்பொழுது புத்தகத்தை எடுத்தாள். வென் டிட் இட் டேக் த புக், இது எப்பொழுது புத்தகத்தை எடுத்தது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, எப்போ இந்த லாரி வந்துச்சு அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க. வந்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். கம், கேம், கம். கம் அதனோட பாஸ்ட் டென்ஸு கேம். ஓகே, ஆனால் நீங்கள் இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ்க்குனாலும் வெர்பு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அதனால் கம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. லாரி, சப்ஜெக்ட் வந்து லாரி. லாரி வந்தது அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் லாரி வந்ததான்னு கேட்டு பாருங்களே. டிட் லாரி கம் அப்படின்னா டிட் லாரி கம்னா லாரி வந்ததா. எப்பொழுது லாரி வந்தது அப்படி கேட்கணும். வென் டிட் லாரி கம், எப்பொழுது லாரி வந்தது. ஆன்சர் கிடச்சிச்சிங்களா உங்களுக்கு தேவையானது. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் மாமாவோ யாரோ வந்திருக்காங்க, உங்கள் அண்ணனோ வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. அப்போ நீங்கள் போங்க சொல்ல எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க. எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து இந்த டென்ஸ் தான். எப்படி கேட்பீங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ யூ ஃபார்மெட்டுக்கு போயிடணும். யூ ஃபார்மெட். ஓகேங்களா? இதில் இல்லை, ஆனால் யூ ஃபார்மெட்னா என்ன. ஐவி யூ தே, சப்ஜெக்ட் வந்து யூவாக வரும். யூ. அப்போ நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு முதல்ல கேட்கறதுக்கு டிட் யூ கம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்தீங்களா. அப்போ நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்கணும்னா வென் முன்னாடி போட்டுடணும். வென் டிட் யூ கம், நீங்கள் எப்போ வந்தீங்க. அவர் சொல்லுவார், நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. இட்ஸ் 4 hours since I came, நான் வந்து 4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். சின்ஸ் ஐ கேம்னா வந்துன்னு அர்த்தம். சின்ஸ் ஐ கேம், நான் வந்து. சின்ஸ் ஐ கேம். இட் இஸ் 4 hourனா 4 மணி ஆச்சு. இட் இஸ் 5 hour 5 மணி ஆச்சு. இட் இஸ் 6 hour 6 மணி ஆச்சு சொல்கிறது. இட் இஸ் 5 hour சின்ஸ் ஐ கேம், நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் எ வீக் சின்ஸ் ஐ கேம், நான் வந்து ஒரு மாதம் ஆச்சு. இட்ஸ் எ மந்த் சின்ஸ் ஐ கேம், நான் இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. சின்ஸ் எ இயர்
இட்ஸ் an year, இட்ஸ் இயர் அப்படி சொல்லணும். இட் இஸ் இயர் சின்ஸ் ஐ கேம், இட்ஸ் a 1 year since I came to India. இந்தியாவுக்கு வந்து ஒரு வருடம் ஆச்சு அப்படி சொல்கிறது. அது சின்ஸ் அந்த இதுகள்லாம் வந்து பின்னாடி திரும்ப ஒரு தடவை ப்ரொபோசிஷனை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அந்த டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க அடுத்து நம்ம லிங்க் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, வெரி சிம்பிள் தாங்க. தனித்தனியாக பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்ன் தனித்தனியாக உள்ள பேட்டர்ன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் கம்பைன் பண்ணுறது தான். அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்களே என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா, இப்போ எப்போ வந்தீங்கன்னு கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? when did you come, எப்போ வந்தீங்க, எப்போ வந்த, இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், எப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, when did the class starts, when did the class start, எப்போ கிளாஸ் ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா, இது அப்போ நம்ம பார்த்தா தான் when did. ஓகே, பாடத்திட்டம் இன்றைக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோம். கொஸ்டின் டேக்னா என்னென்னு பார்ப்போம். இந்த WH டைப் பார்த்தாச்சு, SR டைப் பார்த்தாச்சு, கொஸ்டின் டேக் பார்க்குறோம். கொஸ்டின் டேக் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் லைட்டாக போட்டு பார்த்துக்குருவோம். ஓகேங்களா, இது கொஞ்சம் நல்லா பேசுனதுக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடியது. இருந்தாலும் நம்ம ஒரு கம்ப்ளீஷனுக்காண்டி அப்படியே போட்டு வரோம். ஐ வி யூ தே நேம் ப்ளூரல், ஹி சி இட் நேம் சிங்குலர் நேம், எல்லாமே அந்த வெர்போட 2 ஃபார்மட். வெர்பு 2னா என்னன்னு தெரியும்ல. டேக் அப்படின்றது பேஸ் ஃபார்மு, டுக் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மு, டேக்கன், டேக் டுக் டேக்கன் ஞாபகம் இருக்குங்களா? 3 டேக் டுக் டேக்கன் ஞாபகம் வச்சுருப்பீங்கள்ல. டேக் டுக் டேக்கன் அதில் வந்து டுக் அப்படின்ற 2வது ஃபார்மேட் எடுத்து வச்சுக்கணும். அதான் வெர்பு 2னா இந்த மாதிரி 2வது வெர்பு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம். ஓகேங்களா, வெர்புலேயே 3 ஃபார்ம் 5 ஃபார்ம் இருக்கிறதா சொன்னோம். 3 தான் மேஜராக இருக்கும். மேஜராக நிறையா பார்க்குறது 3 தான். இந்த 3ல் ஃபஸ்ட்டு பேஸ் ஃபார்மு, 2வது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மு, 3வது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அந்த பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதான் வெர்ப் ஆஃப் 2ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஐ வெர்ப் ஆஃப் 2 டிட் நாட், அதான் டிடின்ட்னு அர்த்தம். டிட் நாட்னாலும் டிடின்னாலும் ஒன்று தான். டிட் நாட் ஐ. வி வெர்ப் ஆஃப் 2 ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் வெர்பு, டிட் நாட் வி. யூ did not you. they verb 2 did not they. அது மாதிரி ரிலவெண்ட்டாக அதுக்குள்ளது போடணும். இப்போ உதாரணம் நேம் ப்ளூரல்னா ட்ரீஸ் டிட் நாட், ட்ரீஸ் verb 2 did not தேன்னு தான் போடணும். ஓகேங்களா, ட்ரீஸ்ன்னு போட்டக்கூடாது. அதே மாதிரி ஹீ சி இட்டு அது எல்லாத்துக்கும் சேமாக வரும். நேம் வந்து போடும்போது நேம் வந்து மாஸ்குலைன், ஆன்பால் அப்படின்னா ஹீ போடணும். ஃபெமினைன் பெண்பால் அப்படின்னா ஷீ போடணும். ஓகேங்களா, ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க. இதுதான் பேட்டர்ன், இதுதான் ஃபார்மட். கொஸ்டின் டேக்கு இறந்த காலத்துக்கு. ஓகேங்களா, பாசிட்டிவ் அது முக்கியம். பாசிட்டிவில், நெகட்டிவில் வரும்போது திரும்ப பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எழுதியிருக்கோம். ஐ டுக் டிடின்ட் ஐ, நான் எடுத்தேன்ல அப்படின்னு அர்த்தம். நான் எடுத்தேன் அல்லவான்னு எழுதியிருக்கோம்ல. நான் எடுத்தேன்ல அப்படின்னு கேட்கறது தான். ஓகேங்களா, நான் எடுத்தேன்ல, நான் எடுத்துட்டேன்ல அப்படி சொல்கிறது. நான் எடுத்தேன்ல, ஆமாம், எஸ் யூ டுக், நீ எடுத்த அப்படின்னு அர்த்தம். ஐ டுக் டிடன்ட் ஐ, வி டுக் டிடன்ட் வி, நாங்கள் எடுத்தோம் அல்லவா அப்படின்னு அர்த்தம். அது எக்ஸாக்டாக மீனிங் தமிழ் அர்த்தம் எதிர்பார்க்காதீங்க இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு, இந்த கொஸ்டின் டேக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா, யூ டுக் டிடன்ட் யூ, தே டுக் டிடன்ட் தே, ட்ரீஸ் டுக் டிட் நாட் தே அப்படின்னு அர்த்தம். மரங்கள் எடுத்தன அல்லவா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா, இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறங்க. அதே மாதிரி எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்து ஹீ சி இட் நேம் ராஜா, இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ டுக் டிடின்ட் ஹீ, ஷீ டுக் அப்படின்னா ஹீ டுக் டிடின்ட் ஹீனா என்ன அர்த்தம்? அவன் எடுத்தான்ல அல்லவா, அவன் எடுத்தான்ல அப்படின்னு சொல்கிறது. ஷீ டுக் டிடின்ட் ஷீ, அவன் எடுத்தான்ல. இட் டுக் டிடின்ட் இட், அதை எடுத்ததில்ல சொல்கிறது. ராஜா டுக் டிடின்ட், என்ன போடுவீங்க? ராஜான்னு போடக்கூடாது. ஓகேங்களா, இது கிடையாது. ஹீ அல்லது ஷீ, நேம் வந்தால் என்ன பண்ணணும்? ஹீ அல்லது ஷீ. இந்த இடத்துல ராஜான்றது ஹீயாக வரும். ஓகேங்களா, அப்போ
ஆண்பால்னா ஹி. இப்போ உதாரணத்துக்கு ராணி அப்படின்னு போகிறோம்னு வச்சுங்க. ராணி டுக். டிடின்ட் ஹி வருமா ஷி வருமா? சி வரும். வெரி குட். ராஜா எடுத்தால ராணி எடுத்தால அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஹி கேவ் த புக். ஹி கேவ் த புக். டிடின்ட் ஹி அவன் புத்தகத்தை கொடுத்தான் அல்லவா? கொடுத்துட்டான்ல அப்படின்னு கேட்குறது. அவன் புத்தகத்தை கொடுத்துட்டான்ல? ஆமாம் கொடுத்துட்டான். எஸ் அப்படின்னு சொல்கிறது. கன்ஃபார்ம் பண்ணுறது. கேள்வி வாக்கியம் தான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? எஸ்ஆர் நோட் டைப் இருக்குல்ல, அதே தான் கொஞ்சம் ஈஸியாக கேட்குற மாதிரி. ஹி கேவ் த புக். டிடின்ட் ஹி அவன் புக்கு கொடுத்துட்டான்ல. ஷி கேவ் த புக். டிடின்ட் ஷி அவள் புத்தகத்தை கொடுத்துட்டான்ல. இப்போ உதாரணத்துக்கு ராஜா கேவ் த புக். டிடின்ட் ஹி அப்படி வரும். ஓகேங்களா? ராஜா புத்தகத்தை கொடுத்துட்டான்ல அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறங்க. இந்த ராஜா, இந்த பக்கம் ராஜான்றதுக்கு வந்து ஹீ போட்டுக்கிறங்க. ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ண மாட்டாச்சு, நீங்கள் ஹீ போட்டுக்கிறங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பேர் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல ரெலவெண்ட்டாக உள்ளதை போட்டுக்கிறங்க. ஆண்பால்னா ஹீ, பெண்பால்னா ஷி. ஓகே, இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறங்க. ஏன் கேவ் கொடுத்துருக்கோம்னா ரெண்டாவது ஃபார்மேட். ஓகே, எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்ததுக்கு போகிறோம். டேக் கொஸ்டின் பாசிட்டிவில் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. அதனால் ஒரு ரிவைஸ் யோசிச்சு பாருங்கள். ஸ்னோ அப்படின்னா பனின்னு அர்த்தம். ஸ்னோ இஸ் ஒயிட் அப்படின்னா பனி வெண்மையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்னோனா பனி, அதுதான் ஸ்னோன்னு சொல்கிறோம். பனி வந்து பார்க்கறதுக்கு வெண்மையாக இருக்கும் இல்லையா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத கரெக்டாக கவனிங்க. அதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? எதுக்கும் ஒரு தடவை வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறங்க கம்ப்ளீட்டாக இந்த பேஜை கம்ப்ளீட்டாக எழுதிக்கிறங்க. அப்புறம் நான் விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, எழுதிட்டீங்கன்னு நம்புகிறோம். இப்போ நம்ம ஆன்சருக்கு வருவோம். ஸ்னோ இஸ் ஒயிட். ஸ்னோனா பனின்னு அர்த்தம். ஒயிட்னா வெண்மை. ஸ்னோ இஸ் இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. பனி வெண்மையாக இருக்கிறது. இஸ்ன்ட் இட்? ஆமாம்ல, அப்படி தான் கேட்குறோம். ஸ்னோ வந்து ஒயிட்டாக இருக்கும் இல்லையா அப்படி கேட்குறது. ஸ்னோ வந்து ஒயிட்டாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டோம்னா எஸ் இட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்சரு ஆமாம் பனி வெண்மையாக தான் இருக்கும்னு அர்த்தம். அதே இது நெகட்டிவில் கேட்குற மாதிரி கேட்டாலும் ஆன்சர் எஸ் இட் இஸ்னால் அதே தான், ஸ்னோ வந்து ஒயிட்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு எப்படி அர்த்தம் புரியுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ இஸ் ஒயிட் இஸ்ன்ட் இட்னாலும் ஸ்னோ இஸ்ன்ட் ஒயிட் இஸ் இட் அப்படின்னாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான். எஸ்ன்னு சொன்னோம்னா ஸ்னோ வந்து ஒயிட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்னோ இஸ் ஒயிட் இஸ்ன்ட் இட், ஸ்னோ ஒயிட்டாக இருக்குது அப்படித்தானே அப்படி கேட்குற மாதிரி. ஸ்னோ ஒயிட்டாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறது. இந்த இடத்துல ஸ்னோ ஒயிட்டாக இருக்குது அப்படி தானே கன்ஃபார்ம் பண்ணுறான். இங்கே நம்ம டேரெக்டாக கேட்குறோம் ஸ்னோ ஒயிட்டாக இருக்கும்ல. ஆமாம் எஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரெண்டுக்குமே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? ஸ்னோ இஸ் ஒயிட் இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்டால் ஸ்னோ வெண்மையாக இருக்கிறது அப்படித்தானே அப்படி கேட்குறோம். அப்படி அல்லவா, அப்படி இருக்கிறது அல்லவா, அல்லது அப்படி இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்னோ இஸ் ஒயிட் இஸ்ன்ட் இட் நம்ம தமிழ் படுத்தினா டைரெக்டாக பனி வெண்மையாக இருக்கிறது இஸ்ன்ட் இட், அப்படி இல்லை இல்லையா, அப்படி இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஸ்னோ அதாவது பனி வெண்மையாக இருக்குது அப்படி இல்லையா அப்படின்னு கேட்குறது. எஸ் இட் இஸ், ஆமாம் அப்படி தான் இருக்குது, ஒயிட்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்னோ இஸ்ன்ட் ஒயிட், ஸ்னோ வெண்மையாக இல்லை அப்படியா அப்படி கேட்குறது. எஸ் இட் இஸ் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக எப்படி மீனிங் தோணும்? எஸ் இட் இஸ்ன்றது இந்த இடத்துல நமக்கு என்ன தோணும்? ஸ்னோ வெண்மையா இல்லையா அப்படியா அப்படின்னு கேட்டால் பனி வெண்மையா இல்லையா அப்படியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா வெண்மையா இல்லைன்ற அர்த்தத்தில் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த அவங்க வந்து இந்த இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் வந்து அப்படி இருக்காது அப்படின்ட்டு. இங்கிலீஷில் வந்து என்னென்னா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இதுக்கும் எஸ்ன்னு சொன்னால் ஸ்னோ ஒயிட்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் இஸ் சேம் இன் போத் கேசஸ் பிகாஸ் ஸ்னோ இஸ் ஒயிட். ஆன்சர் வந்து ரெண்டுக்கும் ஒரே தான். ஏன்னா ஸ்னோ பனி வந்து வெண்மையாக தான் இருக்கும். அவங்க எப்படி கேட்டாலும் நமக்கு அது அர்த்தம் கிடையாது. எஸ் அப்படின்னா ஆமாம் உண்மைதான் அப்படின்னு அர்த்தம். பட் நோட்டீஸ் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வென் ஆன்சர் டஸ் நாட் அக்ரி வித் கொஸ்டினர். பட் நோட்டீஸ் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வென் ஆன்சரர் டஸ் நாட் அக்ரி வித் கொஸ்டினர். அதாவது இந்த இடத்துல சேஞ்சஸை கவனிச்சிங்கன்னா
எஸ் இட் இஸ். அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னா ஸ்னோ ஒயிட்டாக இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஒயிட்டாக இருக்குது அப்படின்றாரு. அதான் எஸ் இட் இஸ்னா இவர் ஒயிட்டாக இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஒயிட்டாக இல்லையா, அதாவது பனி வெள்ளையாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. பனி வெள்ளையாக இருக்கும்ல அப்படின்னு தான் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு இவர் உறுதி சொல்கிறார். அந்த அழுத்தத்தை தான் சொல்கிறாங்க அவங்க. ஏன் இந்த இடத்துல இப்படி அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னு பதில் சொல்கிறார். டஸ் நாட் அக்ரி வித் கொஸ்டினர். கொஸ்டினர் வந்து கேட்குறாருல அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேன்றார். அதனால அழுத்தமாக சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு 2 தடவை சொல்கிற மாதிரி. வெள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்னோ வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நீங்கள் என்ன சிம்பிளாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா ஸ்னோ இஸ் ஒயிட் இஸ்இன்ட் இட்னாலும் ஸ்னோ இஸ்இன்ட் ஒயிட் இஸ் இட்னாலும் ஆன்சர் ரெண்டுக்கும் ஒன்று தான். ஓகேங்களா? ஆன்சர் எஸ் அப்படின்னா ஸ்னோ ஒயிட்னு அர்த்தம். நோனா ஸ்னோ வந்து ஒயிட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்னோ இஸ் பிளாக் இஸ்இன்ட் இட் அப்படின்னு சொல்லும்போது நோ இட் இஸ் இட் இஸ்இன்ட் அப்படின்னா இல்லை கிடையவே கிடையாது அப்படின்றாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்னோ இஸ் பிளாக் பனி வந்து கருப்பாக உள்ளது தானே அப்படின்னு கேட்குறாரு. கருப்பாக தானே இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அப்படின்றாரு இவர். அப்புறம் இவர் சொல்கிறாரு ஸ்னோ வந்து கருப்பாக இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது நோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் 2 ஆன்சர். இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், பின்னாடி வரும்போது திரும்ப ஒரு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை தான் சொல்கிறார் இந்த இடத்துல. இன் சம் லாங்குவேஜஸ் பீப்புள் ஆன்சர் எ கொஸ்டின் லைக் ஸ்னோ இஸ்இன்ட் பிளாக் இஸ் இட் வித் எஸ் மீனிங் ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்னோ பிளாக்காக இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பிளாக்காக இருக்கு. இவங்க என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஸ்னோ இஸ் நாட் பிளாக், ஸ்னோ வந்து கருப்பாக இருக்காது அப்படித்தானே அப்படின்னு கேட்குற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் கருப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி உங்களோட நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். திஸ் இஸ் ராங் ஆன்சர் இன் இங்கிலீஷ் அப்படின்றது தப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து englishclub.com. ஓகேங்களா? இங்கே போட்டிருந்தாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். ஹியர் ஆர் சம் மோர் எக்ஸாம்பிள் வித் கரெக்ட் ஆன்சர். த மூன் கோஸ் ரவுண்ட் த எர்த் டசன்ட் இட் அப்படின்னா என்ன? த மூன் அப்படின்னா நிலவு. கோஸ்னா சுற்றுகிறது. இந்த இடத்துல ரவுண்டு கோஸ் ரவுண்டுனா சுற்றுகிறது. த எர்த்து எர்த்துனா பூமி. நிலவு பூமியை சுற்றுகிறது அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எஸ் இட் இஸ் இட் டஸ். ஆமாம் அது சுற்றுது அப்படி சொல்கிறோம். த எர்த் இஸ் பிக்கர் தென் த மூன் இஸ்ன்ட் இட். எர்த் இஸ் பிக்கர் தென் த மூன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பூமி நிலவை விட பெரியதாக இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ். த எர்த் இஸ் பிக்கர் தென் சன் இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்கும்போது இந்த பூமி சூரியனை விட பெருசு அப்படின்னு சொல்லும்போது கேட்குறாரு. இந்த பூமி சூரியனை விட பெருசு அப்படி தானே அப்படின்னு. நோ நோ இட் இஸ் நாட். அப்போ இட் இஸ் நாட்னா இது இல்லை பொய் அப்படின்னு அர்த்தம். அதாவது இல்லை இல்லை அப்படின்னு அர்த்தம். பூமி வந்து சூரியனோட பெருசு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. ஏசியன் பீப்புள் டோன்ட் லைக் ரைஸ் டூ தே. ஏசியன் பீப்புள்னா ஆசிய மக்கள் டோன்ட் லைக் ரைஸ் அரிசியை விரும்புறது இல்லை அப்படி தானே. எஸ் ஆமாம் அப்படி சொல்கிறது. எலிஃபண்ட்ஸ் லிவ் இன் யூரோப் டூ தே. எலிஃபண்ட்ஸ் வந்து யூரோப்பில் மட்டும்தான் வசிக்குது, அதாவது யூரோப்பில் வசிக்கிறது வாழ்கிறதுன்னு அர்த்தம். எலிஃபண்ட்ஸ் லிவ் இன் யூரோப்னா யூரோப் ஐரோப்பியாவில் யானைகள் வாழ்கின்றன அப்படி தானே அப்படின்னு. நோ தே டோன்ட், அங்கே யானைகள் வாழலை அப்படின்னு சொல்கிறது. மென் டோன்ட் ஹாவ் பேபிஸ் டூ தே. மனிதர்கள் ஆண்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதில்லை அப்படி தானே. அப்படின்னும் போது நீங்கள் நோ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம். மனிதர்கள் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையான்றது. இதுக்கு என்ன அர்த்தம்னா மனிதர்கள் குழந்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது. மனிதர்கள்ன்றதை விட ஆண்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது நோ இல்லை அப்படின்னு சொல்கிறது. த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் டஸ் நாட் ஹாவ் 40 letters டஸ் இட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் டஸ் நாட் ஹாவ் 40 letters டஸ் இட். இதுக்கு என்ன அர்த்தம்னா அதே தான். ஆங்கில எழுத்துக்கள் 40 இருக்கு இல்லையா அப்படி கேட்கும்போது நோ இல்லை இட் டஸ்ன்ட் அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, பயிற்சி கேள்விகள். இப்போ பயிற்சி கேள்விகளுக்கு போவோம். அதுக்கு போகிற முன்னாடி சில நோட்ஸு, இந்த நோட்ஸை நீங்கள் வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க. பயிற்சி கேள்விகளை சால்வ் பண்ணதுக்கு யூஸாக இருக்கும். அது என்னென்னா
ஐ வி யூ தே நேம் ப்ளூரல் ஹி சி இட் நேம் சிங்குலர். இதை தவிர வேறு எதுவும் சப்ஜெக்ட் ரொம்ப வராதுன்னு அவ்வளோதான் சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அதில் ப்ரொனவுன் இன்னொன்று இந்த நேம்குள்ளேயே அடங்கிடும் எல்லாமே. இப்போ வாஸ் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவை சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். வி வேர் நாங்கள் இருந்தோம். யூ வேர் நீங்கள் இருந்தீர்கள். தே வேர் அவர்கள் இருந்தார்கள். ட்ரீஸ் வேர் மரங்கள் இருந்தன. தே ஹி வாஸ் அவன் இருந்தான். ஷீ வாஸ் இட் வாஸ் நேம் வாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு குறிக்கிறது. ஐ வாஸ் நாட் நான் இருக்கலை அப்படின்னு இருந்ததில்லை. ஐ வாஸ் நாட் நான் இருந்ததில்லை. வி வேரின்ட் நாங்கள் இருந்ததில்லை. வி வேரின்ட் இன் த பார்ட்டி அப்படின்னா வி வேரின்ட் இன் த பார்ட்டினா நாங்கள் பார்ட்டியில் இருந்ததில்லை. யூ வேர் நாட் எ ஸ்டூடெண்ட் நீ ஒரு மாணவனாக இருந்தது கிடையாது அப்படி சொல்கிறது. தே வேர் நாட் எ டீச்சர் அவர்கள் ஆசிரியர்களாக இருந்ததில்லை அப்படின்னு அர்த்தம். தே வேர் நாட். அப்போ இந்த மாதிரி ஹீ சி இட் இதெல்லாம் பி ஃபார்ம். ஓகேங்களா? பி அது இதில் இருந்துச்சுங்களா ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் படிக்கும்போது பி ஃபார்ம் எப்படி படித்தோம்? இந்த இடத்துல ஆமு, இந்த இடத்துல வி யூ தே நேம் ப்ளூரல்லாம் வந்தால் ஆறு, ஹீ சி இட் நேம் சிங்குலர்லாம் வந்தால் இஸ்ன்னு படித்தோம். அதே தான் இதில் ஐ வந்தாலும் வாஸ் தான், ஹீ சி இட் நேம் வந்தாலும் வாஸ் தான். மற்ற வி யூ தே நேம் ப்ளூரல் எல்லாம் வந்தால் வேறு. அதே மாதிரி இதில் வந்து ஆம் நாட்டு இது வந்த மாதிரி, இஸ் நாட்டு வந்த மாதிரி இங்கே வாஸ் நாட்டு, இங்கே ஆர் நாட்டுக்கு பதிலாக வேர் நாட். இதான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டை நல்லா எழுதிக்கிறீங்க. இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கு. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ் போவோம். இது உங்களுக்கான கேள்வி, நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? யூ சா த கூர்ஜ் எஸ்டர்டே. இந்த இடத்துல என்ன வரும்? யூ சா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. யூ சா கார்ஜ் எஸ்டர்டே. யூ சா கார்ஜ் எஸ்டர்டே அப்படின்னா இந்த இடத்துல பேர் சொல்லுது. நம்ம தெரிஞ்ச பேர் போட்டுக்கிட்டா யூ சா ராஜா எஸ்டர்டே. யூ சா ராஜா எஸ்டர்டேனா நீ ராஜாவை நேற்று பார்த்த. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு. டிட் யூ அப்படின்னு கேட்கணும். யூ சா ராஜா எஸ்டர்டே டிட் யூ. வி வேரின்ட் ராங். வி வேர் இந்த வேர் நாட் வந்திருக்கா? வேர் நாட் ராங். நாங்கள் தப்பாக பண்ணதில்லை. வி வேர் நாட் ராங். இந்த இடத்துல என்ன வரும்? வேர் வி அப்படின்னு வரும். வேர் வி WERE வேர். ஏன்னா இந்த பி வெர்பு வந்துச்சுன்னா அதுக்கு இணையான ஒரு இது தான் போடணும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வேரின்ட்னா வேறு, வேர்னா வேர் நாட் அப்படி போடணும் பி வெர்புக்கு மட்டும். ஆனால் ஹி டிட் நாட் கோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹி டிட் நாட் கோ அப்படின்னா வந்தால் டிட் ஹி அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? டிட் நாட் கோனா டிட் ஹி. ஐ வாஸ் கரெக்ட் அப்படின்னா வாஸ்ன்ட் ஐ. இட் டிடின்ட் ரெயின் லாஸ்ட் நைட். இட் டிடின்ட் ரெயின் அப்படின்னா என்ன வரும்? நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல டிட் நாட்டு இந்த இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். டிட் நாட்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் இது வந்து நெகட்டிவ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அடுத்த தடவை நடத்துவோம். அதனால் இப்போதைக்கு பாசிட்டிவ் எடுத்திங்கன்னா 1 இதுவும் விட்டுறலாம். இது 2 3 4 இந்த 4 எழுதிக்கிறங்க. 1 2 3 4 இந்த 4 எழுதிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கான இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இந்த 4 மட்டும் எழுதிக்கிறீங்க. ஏன்னா இந்த 4 தான் நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. நெகட்டிவ் உள்ளது வந்து நடத்தின விட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிறீங்க. யூ சா கார்ஜ் எஸ்டர்டே டிடின்ட் யூ அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் கரெக்ட். வாசின்ட் தான் 4 வாசின்ட். யூ வேர் சீக் அட் த பார்ட்டி. வேர் நாட் யூ. தே காட் மேரிட் லாஸ்ட் இயர். அவர்கள் போன வருடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்கள். டிடின்ட் தே. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பேஜ். அதே மாதிரி இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் கொஞ்சம் கலந்துருக்கும். ஏன்னா போன தடவை படித்தது தான். இஸ் வந்துச்சுன்னா இஸ் நாட் ஹீ போடணும். த கார் இஸ்இன்ட் த கேரேஜ். த கார் இஸ்இன்ட் இன் த கேரேஜ். கேரேஜ்னா அந்த இது நிறுத்துறதெல்லாம். கேரேஜில் இல்லை. அப்புறம் த கார் இஸ்இன்ட் இன் த கேரேஜ்னா என்ன கேட்பீங்க? இஸ் இட் இட் கார்ன்றது இதனால இஸ்இன்ட்னு வந்ததுனால இங்கே இஸ் இட் அப்படின்னு போடுங்க. இஸ் இட். யூ ஆர் ஜான். ஆர்இன்ட் யூ அப்படின்னு கேட்கணும். சி வென்ட் டு த லைப்ரரி எஸ்டர்டே அப்படின்னா வென்ட் பாஸ்ட் டென்ஸு.
டிடின்ட் ஷி அப்படி கேட்கணும். ஓகேங்களா? ஹி டிட் நாட் இது விட்டுருங்க, இது நம்ம நடத்த விட்டு வரும். கார்ஸ் பொல்யூட் த என்விரான்மெண்ட் என்ன வரும் நீங்கள் யோசிங்க. ஏன்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இதை விட்டுருங்க, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையும் எழுதிக்கிறங்க. இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறங்க. ஓகே, எழுதிட்டீங்க நம்புகிறோம். செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆன்சர் இதோட ரைட்டாக இருக்கா. ஓகே, அடுத்த பேஜ். சம் நெகட்டிவ் அட்வர்ப்ஸ். இது வந்து உங்களுக்கான கேள்வி கிடையாது. இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வரும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ எழுதிட்டீங்க நம்புகிறோம். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கிட்டால் கூட போதும். ஓகே. The adverbs never, rarely, seldom, hardly, barely, scarcely have a negative sense. Even though they may be in a positive statement, the feeling of statement is negative. We treat the statement with these words like negative statements. So question tag is normally positive. Look at these examples. இந்த நெவர், ரேர்லி, செல்டம் இதெல்லாம் வந்து நெகட்டிவை உருவாக்கக்கூடிய ஒரு இது வார்த்தைகள். அதனால நம்ம தனியாக நெகட்டிவ்னு போடாட்டினாலும் இந்த பக்கம் இது பண்ணுறோம் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஹி நெவர் கேம் அகெயின், அவன் மறுபடியும் வரவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம். வரவே இல்லை. ஹி நெவர் கேம் அகெயின்னா அவன் மறுபடியும் வந்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். டிடிஹி அப்படின்னு பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்கில் கேட்கணும். அவன் மறுபடியும் வந்ததே இல்லையா அப்படி கேட்குறது. இதெல்லாம் கதைகள் ஸ்டோரியில் படிக்கும்போது நீங்கள் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு தடவை பார்க்கும்போது பார்ப்போம். புரியாட்டாலும் கவலை இல்லை, ஆனால் பின்னாடி ஸ்டோரியில் படிக்கும்போது அந்த இடத்துல அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இடத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறணுன்ட்டு. ஹி நெவர் கேம் அகெயின், டிடிஹி அவன் வந்ததே இல்லையா திரும்ப அப்படின்னு கேட்குறது. சி கேன் ரேர்லி கம் தீஸ் டேஸ், கேன் சி அவள் ரொம்ப அரிதாக வர்றா அப்படின்னு சொல்கிறது. யூ ஹார்ட்லி எவர் கேம் லேட், டிட் யூ நீ லேட்டாகவே வர மாட்டியே அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஐ பேர்லி நோ யூ, டூ ஐ எனக்கு முன்னே தெரியவே தெரியாது அப்படின்னு அர்த்தம். யூ வுட் ஸ்கேர்ஸ்லி எக்ஸ்பெக்ட் ஹேர் டு நோ தட், வுட் யூ யூ வுட் ஸ்கேர்லி எக்ஸ்பெக்ட் ஹேர் டு நோ தட், வுட் யூ நோ தட்னா தெரிஞ்சுக்கிறது. ஹேர் நோ தட் அவள் தெரிஞ்சுக்கிறான்னு நீ எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா, அப்படி தானே? நீ எதிர்பார்க்கவே இல்லை அவள் தெரிஞ்சுக்கிடுவான்னு அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சுக்கிறங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வரும்போது ஒரு தடவை சிம்பிள் முடிச்சுட்டு அடுத்து வரும்போது ரெண்டாவது இன்டர்மீடியட் லெவலில் இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவும் பாரு இம்பரேட்டிவ்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டேக் ஏ சீட், ஓன்ட் யூ, பொலைட் இன்விடேஷன். டேக் ஏ சீட், ஓன்ட் யூ அப்படின்னா ரொம்ப பொலைட் இன்விடேஷன்னா மரியாதையோடு சொல்கிறது. டேக் ஏ சீட், ஓன்ட் யூ உட்காந்துக்கிறங்க அப்படி சொல்கிறது. உட்காருங்க, சீட்டில் உட்காருங்க அப்படி சொல்கிறது. ஹெல்ப் மீ, கேன் யூ எனக்கு உதவ முடியுமா அப்படி கேட்குறது. ஹெல்ப் மீ, கான்ட் யூ எனக்கு உதவ முடியாதா அப்படி கேட்குறது. கடுப்பாக கேட்குறது, சம் இரிட்டேஷன். ஓகேங்களா? எனக்கு உதவ முடியாதா அப்படி கேட்குறது. இந்த இடத்துல எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறது. க்ளோஸ் த டோர், வுட் யூ டோரை சாத்துவீங்களா அப்படி கேட்குறது. டூ இட் நவ், வில் யூ லெஸ் பொலைட், கொஞ்சம் மரியாதை குறைஞ்சிருச்சு. டூ இட் நவ், வில் யூ டூ இட் நவ், வில் யூ அப்படின்னா எப்பயே செய் அப்படின்றது. டோன்ட் ஃபர்கெட், வில் யூ நெகட்டிவ்ல சொல்லு. டோன்ட் ஃபர்கெட், வில் யூ மறந்துடாத அப்படின்றது. மறந்துடாதரா அப்படின்ற மாதிரி. ஓகே, பொதுவானவைகள். இன்னைக்கு சம் சயின்ஸ்
ஓகே, கிரெடிட் டு யூடியூப் சேனல் DIY ப்ராஜெக்ட், அவங்க தான் அதை போட்டிருந்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிடுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த இதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.